my dear friends, welcome my channel tastycooking. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா நம்ம பூரிக்கு செம்ம டேஸ்டியா இந்த சன்னா கிரேவி எப்படி செஞ்சேன்றதை இந்த வீடியோல பாருங்க. இது ரொம்பவே டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும். நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த சன்னா கிரேவி எப்படி சிம்பிளா செஞ்சேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 2 பட்டை லவங்கம் இது மட்டும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா ஒன்று மாதிரிமா அரைச்சி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவியில். அதே மாதிரி தான் இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தேவைக்கேற்ப எடுத்து அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வதக்கும் போதே வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் இதோடவே பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இவ்வளோதான். இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்து எல்லாமே அரைச்சி சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவரும் கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் தேவையான நல்லா உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் நம்ம இந்த கிரேவியில் இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ஸ்ட்ரக்சரில் இதே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து வந்து நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலை நான் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை. கொஞ்சம் நம்ம இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் மசாலாலாம் இறங்கின அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் இதெல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகா சேர்க்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பஞ்சாப்லலாம் இது மாதிரி தான் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.